ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ். இன்னைக்கு நம்ம அந்த டைம் கட் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2003 ஏப்ரலில் வந்து காட்டுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரே பண்ணிக்கிறாங்க. பார்ட்டி மாதிரி ஒன்று வைக்கிறாங்க இறந்து போன ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர்ன்றவங்க, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஈதன்றவங்க, இவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன சொல்கிறாங்க, நம்ம அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறோம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் வந்து வெளில போகிறாங்க பாருங்களேன். வெளில போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறாங்க. அப்போ வந்து சம்மர் யாரோ வந்து விரட்டுறாங்க. ஒரு ஸ்லாசர் வந்து விரட்டி வந்து கொள்றான். இப்போ சீன் இந்த இடத்துல அப்படியே கட் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா 2024 காட்டுறாங்க. 2024 வந்து லூசின்றவங்க வந்து காட்டுறாங்க. லூசின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேற யாரும் கிடையாது, இந்த சம்மர்ன்றவங்க இறந்தாங்க இல்லையா. ஸோ அவங்க இறந்ததுக்கப்புறம் இவங்க வந்து பிறந்திருக்காங்க. அவங்க அதே பேரண்ட்ஸுக்கு தான் வந்து அவங்களோட சம்மருடைய சிஸ்டர். பட் ஆனால் இவங்க வந்து சம்மர் வந்து இவங்க வந்து பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து எடுத்தோடனே வந்து பிளாக் ஹோல் அது இதெல்லாம் வந்து பேசிட்டு அப்படியே வந்து போகிறாங்க பாருங்களேன். இப்போ வந்து இவங்க வந்து அந்த கொலைகள்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கொலைகள்லாம் நடந்துச்சு, பட் வந்து பார்த்தீங்கன்னா யார் பண்ணாங்க அப்படின்றது வந்து தெரியல அப்படின்ற மாதிரி வந்து இவங்க வந்து சொல்லிக்கிட்டாங்க. ஒரு வருஷமும் வந்து இவங்களுக்கு வந்து அனிவர்சரி வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க அந்த ஊரில். அது மட்டும் இல்லாமல் இதனால் எங்கள் அப்பா அம்மா வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து சாயங்காலம் ஆனால் அனுப்பவே மாட்டாங்க. வந்து என்னை வந்து பயங்கர ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறாங்க. ஸோ முதல் பொண்ணு இறந்துட்டதுனால என்ன அது வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறாங்க. பட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நாசாக்கு வந்து ஒரு போஸ்டிங்காக வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. இன்டர்ன்ஷிப், நாசாவோட இன்டர்ன்ஷிப்காக அப்ளை பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து அது கிடச்சிருது. இவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்கிறாங்க பாருங்களேன். இவங்க அப்பா அம்மா வந்து வேணாம், அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா சோனார் அப்படின்ற ஒரு சயின்ஸில் தான் வந்து லேபில் தான் வந்து ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, என் கம்பெனிக்கு நீ வா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டெக்னாலஜிலாம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு. வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா லூசி வந்து சம்மருடைய ரூமுக்கு வராங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சம்மருடைய ரூமுக்கு வராங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெட்டர் வந்து இவங்க வந்து அவங்க பெட்டில் வந்து பார்க்குறாங்க. அந்த லெட்டரை பார்த்துட்டு அந்த லெட்டர் என்ன எழுதிருக்குன்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து ஃப்ரீ ஆகிட்டேன், நீ வந்து இப்போ மாட்டிக்கிட்ட, நீ வந்து இதை நினச்சி ஃபீல் பண்ணுவ, ரெக்ரெட் பண்ணுவ அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. இவங்களுக்கு வந்து தலைக்கால் புரியல. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்ச நேரத்தில் வந்து இவங்க ஒரு டைம் மிஷின் மாதிரி ஒரு டிவைஸ் மாதிரி ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 2003 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஆக்டிவேட் பண்ணிடுறாங்க. ஆக்டிவேட் பண்ணிவிட்டு இங்கே வந்து உள்ளே வந்துடுறாங்க. இவங்க வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆச்சரியப்படுறாங்க. வந்து அது எடுத்தோடனே ஆச்சரியப்படுறது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் எல்லாருக்குமே யதார்த்தமான விஷயம் தான். பட் இவங்க ரொம்ப நேரமாக ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. இவங்களால வந்து நம்பவே முடியல. வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, நம்ம மார்க் ஆண்டனி படம் வந்து இருக்கு பாருங்களேன். அதில் வந்து 70s இருக்கிற தாதா, 70s இருக்கிற எல்லா கேரக்டர், அதுக்கப்புறம் 90s இருக்கிற எல்லா கேரக்டர் இவங்களே ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டாங்க. வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டு நாசாவில் செலக்ட் ஆகிருக்காங்க. எடுத்தோடனே பிளாக் ஹோலை பற்றி பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதுவும் 2024 இருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா பல டைம் மிஷின் படம் பார்த்துருப்பாங்க. நம்ம அந்த இடத்துல இருந்தாவே ஈஸியாக புரிஞ்சுக்குவோம். இவங்களுக்கு வந்து புரியல அப்படின்றாங்க. இந்த இடத்துலலாம் படம் வந்து பார்த்திங்கன்னா மாநாடாக மாறிடுது. இவங்க வந்து சிம்புவாக மாறிடுறாங்க. இப்போ இறந்து போனாங்க எல்லாருமே வந்து உயிரோட வந்துடுறாங்க. இவங்களுக்கு வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து நினைக்கிறாங்க. இவங்க வந்து சம்மருடைய காலேஜ் மட்டும் குயின் அப்படின்றவங்க வந்து லூசி வந்து மீட் பண்ணுறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிரில் இன்சிடென்ட்ல வந்து காப்பாற்றுறாங்க. ஒரு ரேகிங் மாதிரி நடக்குது, அதில் வந்து காப்பாற்றுறாங்க. அதுக்கப்புறமா இவங்க வந்து நல்லா பேசி ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா இவங்க கிட்ட மட்டும் சொல்கிறாங்க, நான் டைம் ட்ராவல் பண்ணி நான் இங்கே வந்தேன், என்னாலே நம்ப முடியல அப்படின்ட்டு. இவர் வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட் தான். ஆக்சுவலாக இவர் வந்து நம்பாமல் பார்க்குறாரு, என்ன இது இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை அப்படின்ட்டு. உடனே இவங்க ஆண்ட்ராய்ட் ஃபோனை காட்டுறாங்க பாருங்களேன். அந்த சீன் ரொம்ப ரியலாக எடுத்துருப்பாங்க, செம்ம எடுத்துருப்பாங்க. அந்த சீன் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனை பார்த்துட்டு இது என்னது பாக்கெட் கம்ப்யூட்டர் மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது, ஏன்னா எவ்வளோ $1 இது அப்படி இப்படின்னு அவர் வந்து கேட்டுட்டு இருப்பார். ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். நீ உண்மையிலே டைம் ட்ராவல் பண்ணி தான் வந்திருக்கே அப்படி இப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கேரக்டருங்க கூட வந்து ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, மைஸ்பேஸ் இந்த மாதிரி வசனம்லாம் வருது. இந்த மாதிரி வசனம்லாம் நீங்கள் ஃபியூச்சரில் வந்து 2024 வந்து அவங்க வர்றாங்கன்ற போய் நீங்கள் வந்து ஈஸியாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரசிக்கிற மாதிரியே எடுத்திருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இங்கே வந்து நடக்க போகிற மர்டர்ஸ்லாம் நம்ம வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குயின் கிட்ட வந்து இவங்க வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை கேட்டுட்டு அவர் வந்து ஆச்சரியப்படுறாரு. என்னது இது, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சாக போகிறாங்களா, எப்படியா காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லுவாருன்னு பார்த்தாக்கா வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆப்போசிட்டாக நடக்க போகிறதெல்லாம் நம்ம வந்து தடுக்கக்கூடாது, நடந்ததாகவே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிறாரு. வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இவங்க வந்து மேலோட்டமாக தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க நடக்கிறத நம்ம தடுக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மர்டர்ஸை தடுக்கணும், உங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மர்டர், அது அப்போ நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து ஒத்துக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மர்டர் வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கிறதுக்கு வந்து இவங்க வந்து ட்ரை பண்ணுறாங்க பாருங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மர்டரையும் தடுக்க முடியல உங்களால். அந்த மாஸ்க் கில்லர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி கார்டும் கூட செத்து போயிடுறாரு. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஐயோ அவர் சாக வேண்டியதில்லை, அவரும் தேவையில்லாமல் செத்துட்டாரு, இது வந்து மாலில் நடக்குது, ஆக்சுவலாக நம்மளால தேவையில்லாமல் செத்துட்டாரு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து சம்மர் கிட்ட வந்து இவங்க வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. சம்மர் கிட்ட வந்து அவங்க சிஸ்டர்லாம் சொல்லலை. அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஒரு மர்டரை வந்து காப்பாற்றணும்
அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க, சம்மர் சொல்கிறாங்க. அதை சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்டே சொல்லிவிட்டு இப்போ அவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டு எம்மின்றவங்களை வந்து காப்பாற்றிக்கிறாங்க. ஸோ இதுக்கு நெக்ஸ்ட்டு என்னாச்சு, இதுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எல்லாத்தையும் மாற்றிட்டாங்களா, இவங்க வந்து ஃபியூச்சருக்கு போனாங்களா அப்படின்றது தான் மீதி படம். இந்த படத்தோட எண்டிங் வந்து நான் கண்டிப்பாக ஒரு நாள் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும். ரொம்ப பிரமாதமாக இருக்கும் எண்டிங் வந்து. இந்த படமாக வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய படம், உண்மையிலே வந்து பெஸ்ட்டு படம் அப்படின்னு சொல்லலாம்.